Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நாம Engineer Malikade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா ஐர மீன் எப்படி ஈஸியா பிடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கு. फ्रेंड्स இன்னைக்கு ஐர மீனோட ரேட் வந்து ஆல்மோஸ்ட் தங்க ரேட் தான். சரிங்களா? நிறைய ஊர்கள்ல நெருத்து கூட கொடுக்க மாட்டாங்க. தண்ணியோட ஒரு மெஷர்மென்ட் கப் மாதிரி வச்சு கொடுக்காங்க. 1500 ரூபாய் 2000 ரூபாய் அப்படிலாம் போகுது. உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஐர மீன் வந்து பிடிக்கிற டெக்னிக் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். சரிங்களா? நம்ம ஊரில் நான் இந்த மாதிரி எப்பவும் எனக்கு தேவைங்கிற டைம் நான் பிடிச்சிக்கிடுவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 2 டெக்னிக் மூலமாக பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து துள்ளுக்கட்டுன்னு சொல்லுவாங்க, துள்ளுக்கட்டை பத்தக்கட்டை. இன்னொரு வந்து சைடு பைப் ஊதிக்கி அது மூலமாக மீன் ஏற்றுறது. சரிங்களா? மீன் வந்து எப்படி வருதுன்னா, இது வந்து மெயின் ஆறு. சரிங்களா? மெயின் ஆறுலேருந்து குளங்களுக்கு வந்து மடை வழியாக தண்ணி போகும். சரிங்களா? இப்போ வந்து இந்த மடை வந்து க்ளோஸில் இருக்குது, சட்டர் கீழே இருக்கும், தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக போகும். சட்டர் ஓப்பனில் இருந்தால் தண்ணி அதிகமாக போகும். அதிகமாக இருக்க தண்ணியிலையுமே நாங்கள் மட்டையில் பைப்பை கட்டி சைடில் தண்ணி ஃப்ளோ கொண்டு வந்து கூட பிடிச்சிருவோம். அதில் உங்களுக்கு வரக்கூடிய டைமில் சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ பண்ணேன். இப்போது மடை வந்து இதோடையும் கம்ப்ளீட்டாக லாக் பண்ண போச்சில் கசிவு தண்ணி மட்டும்தான் போகும். சரிங்களா? ரொம்ப கம்மியான அளவு தண்ணி மட்டும்தான் வரும். அப்பவும் வந்து நம்ம இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு மீனை வந்து நம்மளோட சைடுக்கு நேராக ஏற வச்சிடலாம். அதாவது மீனை எப்படி நம்ம பிடிக்கலாம் அப்படின்னா, மீனுக்கு வந்து ஃப்ளோ கொடுக்கும் போச்சில் எல்லா மீனும் மொத்தமாக வரும். பெரிய மீன் சின்ன மீன் எல்லாம் வரும். அதுலேயும் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டாக ஃப்ளோ கொடுக்கும் போச்சில் சின்ன மீன் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த சின்ன ஃப்ளோக்கு தான் வரும். சரிங்களா? பெரிய மீன் வந்து நல்லா பெரிய ஃப்ளோவை பார்த்து போகும். ஒரு சின்ன அருவி மாதிரி சின்ன மடம் மாதிரி வச்சாலே மீன் வந்து உங்கள் அந்த இதில் துள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் மீனை வந்து டைவர்ட் பண்ணி நம்ம ஏற்றி நம்மளோட சாக்கில் பிடிக்கிறது தான் டெக்னிக். சரிங்களா? இப்போ வந்து அதே மடையில் தண்ணி நல்லா அடைச்சாச்சு. நல்லா களிமண்ணை உருட்டுறது வந்து நல்லா மண்பொட்டி வச்சு தோண்டி குமிச்சு நல்லா காலால் பிசையும் போச்சு நல்லா களி மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக நான் வந்து கல்லெல்லாம் அடுக்கி உள்ள சாக்கெல்லாம் வச்சு அடைச்சி அந்த ஆற்றுலேயே அடிச்சுட்டு வந்த பைப்பே தூக்கி ஒரு ஆஸ்பெட்டாசில் ஓடு மேலே வச்சாச்சு. சரிங்களா? இப்போ மீன் எப்படி ஏறுது பாருங்கள். இந்த மீன் அப்படியே ஏறி அந்த பக்கம் ஒரு பிளாஸ்டிக் சாக்கு உள்ள கல் வச்சுருப்பேன். இது இங்கேருந்து அந்த ஃப்ளோ வந்து நேராக இன்ட்ரெஸ்ட்டாக ஏறி போய் உள்ளே விழுந்துடும். சரிங்களா? ஏறிக்கிட்டே இருக்கும். ஐர மீனுக்கு வந்து இப்படி ஏறது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அது ஒன்று ஒன்றா துள்ளி ஏறும். எனக்கு வந்து அங்கே ஃபோனை வச்சு வீடியோ எடுக்க எனக்கு காட்டில் ஆள் இல்லை. சரிங்களா? ஒத்தையாக தான் நான் எடுத்தேன். பசங்க எல்லாம் அங்கே குளிக்க போயிட்டாங்க. அதனால் நான் செஞ்சு வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த சைடு வந்து அதே தான் நம்ம கடைக்கு வர முட்டாய் பாட்டில். சரிங்களா? அதில் தீயை வச்சு ஒரு 12 ஓட்டை போட்டுட்டு சைடில் வச்சாச்சு. தண்ணியோட ஃப்ளோ அதில் போய் அதுவும் அருவி மாதிரி துள்ளும் போச்சில் மீன் வந்து அதுலேயும் துள்ளும். சரிங்களா? எப்படி துள்ளுது பாருங்கள். அதில் வந்து சின்ன குலை போட்டால் உள்ள மீன் வந்து வெளியே உள்ளாது. சரிங்களா? இப்போ அந்த குலையை எடுத்துகிட்டு மீனை வந்து அப்படியே எடுக்கிறோம் பாருங்கள். மீன் வந்து அதிலே தான் கிடக்கும். மீன் வந்து உள்ளே துள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அதே சுற்றி தான் வரும். நம்ம ஃப்ளோ பண்ணி கொடுத்துட்டா மீன் வந்து நல்லா ஆக்டிவாக பிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ மீன் எல்லாம் அப்படியே அள்ளி உள்ளே போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி துள்ளுக்கட்டையில் வந்து எல்லா மீனும் கலந்து விழுந்துரும். சரிங்களா? சின்ன மீனை பொறுத்தளவு கெண்டை, கசிலி, ஐர, அப்புறம் கெளுரு, இந்த மாதிரியான நிறையா சூப்பரான மீன் எல்லாமே விழுந்துரும். சரிங்களா? இது வந்து நான் காலையிலேருந்து ஒரு மதியானத்துக்குள்ளேயே ஒரு 2-3 கிலோமீட்டர் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த சாக்கு எடுக்க போகிறேன். சரிங்களா? இதில் வந்து நம்ம சாக்கு வச்சு கீழே கல் வச்சுருக்கோம். ஒரு சின்ன பச்சை கொலை போட்டிருக்கோம் பார்த்துருக்கோம். அந்த செடி எதுக்குன்னா உள்ள மீன் வந்து வெளியே துள்ளாமல் இருக்கிறதுக்கு. இந்த ஆஸ்பெட்டாசிஸ் கீழே போய் சேர்ற இடத்துல ஒரு சாக்கு வைக்கணும். சரிங்களா? இல்லைனா அதை வந்து அரிப்பு வரும். இல்லைனா களிமண்ணை நல்லா உருட்டி வைக்கணும். அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? மீன் வந்து ஏறி அந்த தண்ணி வந்து அந்த பைப்பில் உள்ள தண்ணி ஆஸ்பெட்டாஸ்லேயும் விழணும், சாக்குலேயும் லைட்டாக விழணும். அப்படிங்கும் பட்சத்தில் மீன் வந்து போகிற ஸ்பீடில் நேராக அங்கிட்டு போய் விழுந்துடும். சரிங்களா? நீங்கள் வந்து காலியான இடம் வச்சா உள்ளாது, தண்ணி வரைக்கும் போய்ட்டு திரும்ப வந்துடும். இப்போ அந்த கல்லை எடுத்துகிட்டு பொறுமையாக சாக்கில் உள்ள தண்ணியை பிசிக்கிட்டு மீன் எடுக்க வேண்டியதான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீனில் வந்து எல்லாமே இருந்துச்சு. ஐர, உளுவை, கசிலி, கெளுரு, கெண்டை, இந்த மாதிரியான எல்லா மீனும் இருந்துச்சு. சரிங்களா? அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம குழம்பு வச்சாலும் சரி, இல்லை ஐர மீன் அது கூடயே போட்டு குழம்பு வச்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் அந்த சாக்கில் உள்ள தண்ணியை பிசிக்கி வெளியே எடுக்கணும். சரிங்களா? அது மாதிரி துள்ளுக்கட்டை போடுற டைம் வந்து போட்டுட்டு எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாது. அதுக்கிட்டே தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, நண்டு வந்துட்டால் மீன் உள்ளாது, கொக்கு உட்காந்து அவ்வளோ மீனையும் சாப்பிட்டு போயிடும். சரிங்களா? அதெல்லாம் கவனித்து தான் பண்ணணும். இப்போ தான் நான் மீனை எடுத்திருக்கேன். திரும்ப எப்படி மீன் துள்ள ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். அந்த கீழே சாக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதில் வந்து அரிப்பு ஏற்படுத்தாது. சாக்கு கண்டிப்பாக வைக்கணும். அந்த சவுண்டுக்கு மீன் வந்து நல்லா விழும். சரிங்களா? மீன் பிடிக்கிறதுமே சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய அனுபவம் வேணும், நிறைய டெக்னிக் வேணும். சரிங்களா? தண்ணியை ஃபுல்லாக அடைச்சி இந்த மாதிரி ஃப்ளோ விடுறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். எங்கெங்கே லீக் ஆகும், எப்படி பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணால் தான் இதில் நம்ம மீன் பிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனெல்லாம் பிடிச்சாச்சு, அவ்வளோதான். இதில் நம்ம மீனை வந்து பிரித்து எடுக்கணும். இந்த வீடியோவில் வந்து ஒரு சில கிளிப் வந்து அழிஞ்சிட்டு. சரிங்களா? அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக காமிக்க முடியல. அடுத்த டைம் எல்லாமே சூப்பராக
யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஒரு லோ பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.